ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. லாஸ்ட்டாக நான் திருவிழா வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஒன்றோ ரெண்டோ இன்னும் பாக்கி வந்து அதெல்லாம் இருக்குது, இன்னும் பார்ட் இருக்குது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சண்டே தான். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்கின் கேர் விலாக் தான் வந்து பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட்லாம் வேறு நான் செட் பண்ணியிருக்கேன், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ வேணால் எங்கள் வீடே கொஞ்சம் இப்போ வந்து மெஸ்ஸியாக இருக்குது. அதனால் வந்து நான் பேக்ரவுண்ட் இல்லாமல் பண்ணோன்னா நீங்கள் கண்டிப்பாக வீடியோ யாராலையுமே பார்க்க முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஃபேஷியல் தான் பண்ண போகிறோம். வீட்டில் வந்து நீங்கள் இந்த பொருள்லாம் வாங்கினாலே போதும், கொஞ்சம் நல்லா ஃபேஸில் டர்ன்லாம் போய் நல்லா க்ளோவாக ஃபேஷியல் பண்ணலாம். இது வந்து நான் வாங்கி வச்சுருக்க கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. அதில் கொஞ்சம் பட்ஜெட் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. எல்லாமே பட்ஜெட் ப்ராடக்ட்ஸ் தான், ஆனால் வந்து ரொம்ப 20 ரூபா அது மாதிரி ப்ராடக்ட்ஸும் இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் அது என்னன்னு டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஷியலுக்கு முக்கியமானது, நான் இங்கே ஒரு டேபிள் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு வீடியோ எடுக்க. இன்றைக்கி சண்டேன்றனால நான் இன்னும் குளிக்கலை. ஃபேஷியல் வந்து குளிச்சுட்டு ஃபேஷியல் பண்ணலாம், ஆனால் குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணாதானே இந்த ஃபேஸில் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கையிலலாம் ஆயிடுச்சுன்னா குளிக்கும் போது எல்லாம் போயிடும். அதனால தான் நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து எடுத்துகிட்ருக்கேன். இதுதான் என்னோடய நோ மேக்கப் லுக்கு. நான் சுத்தமாக ஒரு மேக்கப் கூட போடலை மூஞ்சில். எனக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது கேமராவில் பார்க்கும்போது. ஃபேஸ் மட்டும் நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரூட் ஃபேஸ் வாஷ் இருக்குல்ல, அதில் வாஷ் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கண்ணாடி எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்ன கண்ணாடி இருக்குன்னா, இங்கே இருக்கு கண்ணாடி. பார்த்தீங்களா, என் டேபிள்லாம் தெரியுது. ஓகே, கண்ணாடி இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஃபேஷியலுக்கு தேவை வந்து கிளென்சிங் மில்க். அப்படின்னா கிளென்சர் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபேஸில் இங்கெல்லாம் இருக்குல்ல, டர்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துரும். ஃபேஸ் வாஷோட அடுத்த கட்டம்னு சொல்லலாம் ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணுறது. அது நான் வந்து ஓப்பிலோட கிளென்சிங் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் வருது. இது எத்தனை 100 ml பாட்டில் வந்து 60 ருபீஸ்க்கு தராங்க. நெக்ஸ்ட்டு இது அதே பிராண்டில் இருக்க மாய்ஸ்சரைசிங் லோஷன். இது மேக்கப்புக்கு முன்னாடியே யூஸ் பண்ணலாம், இந்த ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு பாடி லோஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டோனரு. இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து கிளென்சிங் மில்க் தான் வந்து போட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து கொஞ்சம் நம்ம வெட் பண்ணிக்கணும். தண்ணி நான் சைடில் எடுத்து வச்சுருக்கேன், அதை வச்சு நல்லா வெட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கொண்டே போட்டு வந்துடலாம். காய்ஸ் பார்த்திங்கன்னா கொண்டே போட்டேன், கேவலமாக தான் இருக்குது கொஞ்சம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளென்சிங் மில்க் எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இதில் தண்ணி கலந்தும் நம்ம அப்ளை பண்ணலாம். பாதி காலி ஆகிடுச்சு பாட்டில், லாஸ்ட்டில் கொஞ்சமாக இருக்குது, எடுத்துருக்கேன் பாருங்கள். இது இப்படி தான் இருக்கும் ஒயிட்டாக. இப்படி நல்லா அப்ளை பண்ணுங்கள் ஃபுல் ஃபேஸும். சில க்ரீம்லாம் பார்த்திங்கன்னா ஐப்ரோஸில் பட்டுச்சுன்னா ஒயிட் ஆகிடும்னு சொல்லுவாங்க. பட் கிளென்சிங் மில்கை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களோட ஹேரில் பட்டால் கூட ஒன்றும் இல்லை. ஸோ அது நிறைய தடவை எனக்கு மவுத்தில் கூட மவுத்துக்குள்ளே கூட போயிருக்காதான், ஒன்றும் ஆகாது. ஸ்கின்னில் எந்த இரிட்டேஷனும் கொடுக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இது போட்டு நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணோன்னே செம்மையாக ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு ப்ரைட்டாக தெரியும். இது மாதிரி நல்லா மசாஜ் இங்கே மூக்குக்கு இடுக்குலலாம் கொடுங்க. காய்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா நான் ஃபேஸை வந்து தொடச்சிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா ஃபேஸில் கொஞ்சம் அந்த டர்ட்லாம் போயிட்டு ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது ஸ்கின்னே பார்க்க. நான் வந்து ஸ்க்ரப்புக்கு வந்து 2 ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஒன்று வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப பட்ஜெட்டானது, ரெண்டாவது வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியானது. ஃபஸ்ட்டு வந்து எவர்யூத்தோட புதுசாக சாரி காய்ஸ், அம்மா வந்துட்டாங்க அந்த பக்கம். டோருக்கு வெளியே தான் உட்காந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன், ஸ்க்ரீன்லாம் போட்டு. அதனால் வந்து அந்த பக்கம் வந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எவர்யூத்தோட இந்த
டர்ன் ரிமூவல் சாக்லேட் அண்ட் செரி ஸ்க்ரப்பு. ஸோ வந்து விசிபிள் ரிசல்ட் ஃப்ரம் 1 யூஸ்னு போட்டிருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், நல்லா தான் இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் வருது. இந்த ஒரு பேக்கெட் 20 ருபீஸ். நல்லாவே வந்து ஃபோம்னு சொல்ல முடியாது, அந்த ஸ்க்ரப்பு வந்து நல்லாவே ஆகுது. கொஞ்சமாக போட்டு தண்ணி ஊற்றினீங்கனாலும் நல்லா ஆகுது ஸ்க்ரப்பு. ஸோ வந்து 20 ருபீஸ்க்கு ஒர்த்தானா ஒர்த்து, கண்டிப்பாக ஒர்த்து, வாங்கி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அப்போலோ பிராண்ட்லேருந்து இந்த வால்நட் ஸ்க்ரப்பு வந்து இந்த ஒரு டியூப் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. பேரபன் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட ரேட் வந்து 80 ருபீஸ் வருது. இது எத்தனை எம்எல்னு போட்டிருக்காங்க தெரியலையே, எங்கே போட்டிருக்கு? 60 கிராம் வெயிட் வந்து இவங்க 80 ருபீஸ் டியூபாக விற்கிறாங்க. இதுவுமே நல்லா ஸ்க்ரப் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா நல்லா ஸ்க்ரப் ஆகுது. பட் நீங்கள் ரொம்ப ஜென்டிலாக பண்ணணும். இது ரொம்ப ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்கனால ஸ்கின்னை வந்து கொஞ்சம் எனக்கு அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. அதனால் அஃபெக்ட் பண்ணுதுன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுதுன்னா அது நீங்கள் ரொம்ப போட்டு அழுத்தி தேய்ச்சிங்கன்னா அப்படியே ஸ்கின்னெலாம் எரிய ஆரம்பிச்சிடுது. அந்த அளவுக்கு ஸ்க்ரப்போட பார்ட்டிகல்ஸ் வந்து நிறையா வந்துட்டு இருக்குது. இதில் கொஞ்சமாக நான் எடுத்துருக்கேன் பாருங்க கையில். இதோட கலர் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இப்போ நான் இது தான் யூஸ் பண்ண போகிறேன், எவரியூத்தை தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ். அது மாதிரி இப்போ மிச்சம் இருக்கிறத நம்ம வந்து எவரியூத்தோட கலந்துக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம தண்ணியில் போயிட்டு. இது வந்து பேக்கெட்டாக தான் நமக்கு கிடைக்கிது இப்போதைக்குன்னு நினைக்கிறேன். இது பாட்டிலாக இது மாதிரி கிடைக்கிதானா எனக்கு தெரியலை. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதை நான் பிச்சுட்டேன். பிக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கின் அதே மாதிரி தான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கிறேன். ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின் டக்குன்னு காஞ்சி போயிடுது. அதனால் தண்ணி ஊற்றிக்கலாம். இதோட கலரே பார்த்தீங்கன்னா நல்லா சாக்லேட் கலரில் இருக்கு பார்க்க. ஸ்மெல் அதை விட செம்மையான ஒரு ஸ்மெல் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸ்மெல்லு உங்களுக்கு சாக்லேட் ஸ்மெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக இருக்குது. பார்த்திங்கன்னா எவரியூத் பிராண்டே வந்து செம்மையாக தான் இருக்குது. நான் வந்துட்டு இவ்வளோ எடுத்திருக்கேன். இதுக்கே எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு பயமாக தான் இருக்கும். சாரி ஃபார் தீஸ். பார்த்தீங்களா எவ்வளோ வருதுன்ட்டு. கொஞ்சம் தானே மூஞ்சில் போட்டேன், ஆனால் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றவும் எவ்வளோ வருதுன்ட்டு. இவ்வளோத்தையும் நான் எப்படி ஃபேஸில் போட்டு காலி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலை. ஜண்டா இப்போ நல்லா போட்டு மசாஜ் பண்ணுவேன், உங்களுக்கு தெரிஞ்ச மசாஜை. ஸோ நான் வந்து அதெல்லாம் காட்டி ஏற்கனவே வீடியோ 8 நிமிஷத்துக்கு போயிடுச்சு, அதெல்லாம் காட்ட விரும்பல. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரப்பை போட்டு நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் சாரி என்னோடய பேக்ரவுண்ட் கண்டு விழுவுது. நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் உண்மையை நான் சொல்லியே அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் வந்து எங்கள் அம்மாவோட ஷால். நான் இன்றைக்கி வந்து நைட்டி போட்டு தான் உட்காந்துருக்கேன். ஸோ கேவலமாக இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. அண்ட் என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள். அந்த டேர்ன்லாம் போயிட்டு நல்லா நான் ட்ரையாக தொடச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா டோனர் அடிக்க போகிறோம். டோனருக்கு வந்து அதே ஓப்பலில் இருந்து ஸ்கின் டோனர் 100 ml இருக்குது. 100 ml டோனர் வந்து பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு 60 ருபீஸ், அதே 60 ருபீஸ் தான் கொடுக்குறாங்க. இது நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஜிலுன்னு இருக்கு. நீங்கள் ஃபேஸில் அடித்தோடனே அதை நீங்கள் வந்து அடிச்சுக்கோங்க. இதை அடித்தோடனே என் கண்ணில் தண்ணியாக வருது. கண்ணை மட்டும் கொஞ்சம் மூடிக்கோங்க, இரிட்டேஷனாக இருக்கும். நான் கண்ணை மூடியே கண்ணை திறந்தோடனே தண்ணியெல்லாம் வருது. இதோட மூடிக்கணும். நல்லா வெயிட் பண்ணுங்க, இந்த ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகணும். டோனர் வந்து நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து நேச்சர்ஸோட இதெல்லாம் சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் இதுதான் நம்ம போட போகிறோம். இது எங்கே போட போகிறோம்னா நோஸ்லையும் அப்புறம் இந்த இடம் இருக்குல்ல
இந்த இடத்துலையும் போடணும். அப்போனா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். போடுவோம் இந்த நோஸ்லலாம். ஆனால் இது பீல் பண்ணும்போது ரொம்ப வலிக்குது. நோஸில் இது மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கலாம். இதோட ஸ்மெல் வந்து சார்கோலோட ஸ்மெல் தான் வருதுன்னு நினைக்கிறேன். இதோட ரேட் வந்து 50 கிராம் வந்து 100 ருபீஸ்னு போட்டிருக்காங்க. 50 கிராம் தான் இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் பீல் ஆஃப் மாஸ்கே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது நோஸில் மட்டும்தான் இப்போ போடுறேன். நெக்ஸ்ட்டு ஓகே, இதெல்லாம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் நம்ம இங்கே தடவிடலாம். நெக்ஸ்ட்டு எவர் யூத்லேருந்து கோல்டு பீல் ஆஃப் மாஸ்க்கும் ஆரஞ்சு பீல் ஆஃப் மாஸ்க்கும் இருக்குது. பேக்கெட்லேயே தான் விற்கிறாங்க. ஆனால் இது ரெண்டும் வந்து உங்களுக்கு இது மாதிரி பாட்டிலில் வந்து கிடைக்கிது. அதுதான் கிடைக்குதான்னு தெரியல, அந்த ஸ்க்ரப்பு தான். இதோட ரேட் வந்து 15 ருபீஸ். கோல்டு வந்து 15 ருபீஸ், இது 14 ருபீஸ். இது வந்து கொஞ்சம் இது ஃபேஸ்க்கு போட்டால் ஃபேஸ்க்கு ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். இது போட்டாலும் பிரைட்னஸ் தான் கிடைக்கும். ரெண்டத்தில் எது போடலாம்? கோல்டு போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. கோல்டு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும், இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் ரிசல்ட். ஸோ நம்ம இன்றைக்கி கோல்டு போடுறோம். கோல்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பிளாக் கலர் இதை வந்து பிச்சுட்டேன். இதில் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது, தெரியல, ஃபோக்கஸ் ஆகலை. இது நான் தூக்கி போடுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஃபுல்லாக காயட்டும். லூஸு மாதிரியே இருக்குது பார்க்க, பயங்கரமாக. இதெல்லாம் ஃபுல்லாக காஞ்சோன்னே பிச்சிடலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதெல்லாம் உரிச்சு எடுத்துட்டேன், பீல் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபேஸே பார்க்க ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும். இங்கெல்லாம் கொஞ்சம் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு முக்கியமாக தேவை வந்து மாய்ஸ்சரைசர். முடிச்சாச்சு, நம்ம எல்லா ஃபேஷியலுமே பண்ணி முடிச்சாச்சு. மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதுவும் ஓப்பிலோடது தான். இதோட ரேட்டும் 60 ருபீஸ். 100 ml 30 ml சொன்னேன்ல, நான் 100 ml சொன்னேன்னா 100 ml வந்துட்டு 60 ருபீஸ்க்கு வந்து விற்கிறாங்க மாய்ஸ்சரைசர். நம்ம ஃபேஸில் நல்லா போட்டுக்கலாம். ஸ்கின் பாருங்கள் ஷைனிங்காக இருக்குது, நல்லா க்ளோவியாக இருக்குது. ஃபேஸில் உள்ள டர்ன்லாம் போன மாதிரி இருக்குது. ஸோ வந்து இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் வந்து எதிர்ச்சியாக தான் இப்போ எல்லாத்தோட ரேட்டுமே பார்த்தேன். 100 ருபீஸ்க்கு மேலே எதோட ரேட்டுமே இல்லை. ஸோ அண்டர் 100 ருபீஸ் மேக்கப் ப்ராடக்ட்ஸாக 100 ருபீஸ் அண்டர் 100 ருபீஸ் ஃபேஷியல் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஓப்பிலோட இந்த கிளன்சிங் மில்க்கு வந்து இதோட ரேட் 100 ml வந்து 60 ருபீஸ். ஓப்பிலோட மாய்ஸ்சரைசிங் லோஷனும் 100 ml வந்து 60 ருபீஸ். அப்போலோட இந்த வால்நட் ஸ்க்ரப் வந்து ஒரு 30 கிராம் 60 கிராம் வந்து 80 ருபீஸ். இந்த டோனருமே வந்து 100 ml வந்து 60 ருபீஸ். நேச்சுரல்ஸோட இந்த சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க்குமே வந்து 100 ருபீஸ். அண்ட் இந்த எவர் யூத்தோட இந்த கோல்டன் பீல் ஆஃப் மாஸ்கோட ரேட் வந்து 15 ருபீஸ். ஒரு பேக்கெட் வந்து 15 ருபீஸ் மட்டும்தான். அண்ட் இந்த எவர் யூத்தோட இந்த சார்கோலாம் இந்த சாக்லேட் ஸ்க்ரப்பு வந்து 7 கிராம் வந்து 20 ருபீஸ். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் வீட்டிலையே நல்லா இது மாதிரி க்ளோவியான ஃபேஷியல் வந்து பண்ணணுன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு எவர் யூத் இதெல்லாம் வந்து ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து மளிகை கடையில் தான் வாங்கினேன். மளிகை கடையில் தொங்க விட்டுருந்தாங்க. எங்கள் மளிகை கடையில் தான் நாங்கள் வந்து கடை வச்சுருக்கோம். அதில் வந்து வாங்கி போட்டிருந்தாங்க. நான் 2 எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு கோல்டு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 14 ருபீஸ்க்கு வந்து கோல்டு இல்லாமல் வந்து நார்மலான ஆரஞ்சு பீல் ஆஃப் மாஸ்க்
ஆனால் நீங்கள் பெஸ்ட்டு வந்து கோல்டு வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது 14 ருபீஸ், ஜஸ்ட் 1 ருபீலேயே உங்களுக்கு கோல்டு கிடச்சிடுது. அதனால் நீங்கள் இது வாங்குறது தான் உங்களுக்கு வந்து லாபம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். பாய் காய்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாய். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் இது மாதிரி ஃபேஷியல் அப்புறம் ஸ்கின் கேர் அதெல்லாம் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். பாய் காய்ஸ்.